கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் முதல்ல துதிக்கணும். இந்த வேதத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. இந்த வேதம் மட்டும் இல்லைன்னா நமக்கு இந்த காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. யாரும் கற்றுத்தரவும் மாட்டாங்க நம்மளுக்கு. அதனால் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்காண்டி கொடுத்த இந்த வேதத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். வேதத்தை எழுதுறதுக்கு எத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க பாருங்க, நம்ம கரத்தில் இருக்க வேதத்துக்கு. அதுக்காண்டி நம்ம அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த அந்த மனிதர்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம இன்றைக்கி வேத வசனத்தின்படி நம்ம இன்றைக்கி ஆறுதலின் தேவன். நமக்கு ஆறுதல், நமக்கு வேதனையாக இருக்கும்போதோ, நம்ம பாடுகள் இருக்கும்போதோ, நம்ம துன்பப்படும் போதோ நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அது உலக காரியத்தில் நிறைய பேர் நம்ம இந்த ரோட்லலாம் பார்த்திங்கனாக்கி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனாக்கி நிறைய பேர் சூழ்ந்துருவாங்க. நானே நேரில் பார்த்துருக்கேன். விழுந்த உடனே பார்த்திங்கனாக்கி நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி சொல்லிவிட்டு திருப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம், சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்கள ஆறுதல் படுத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆறுதல் கொடுக்குறவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அது நம்ம உலக காரியம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற காரியத்தை பாருங்க, அவர் ஆறுதலின் தேவன் மாத்திரம் இல்லை, சகல ஆறுதலின் தேவன். சகலத்துக்கும் நமக்கு ஆறுதல் கொடுக்குறவர். நமக்கு 1 2 அப்படி கிடையாது, எண்ணெயெல்லாம் கொடுக்கறது கிடையாது. எல்லா விதமான நமக்கு என்ன துன்பங்கள் எந்த காரியங்கள் நடந்தாலும் அதில் நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மளை நடத்துகிறவர் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுதே ஆறுதல் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா ஆறுதல் கொடுக்குற தேவன் நமக்கு இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க ஜெபிப்போம். ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆறுதலின் தேவன் மாத்திரமில்லை, சகல ஆறுதலின் தேவனாக எங்களுக்கு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் ஆறுதல் இல்லாமல் தேர்தல் இல்லாமல் நாங்கள் அழுந்து கொண்டு இருப்போமானால் சகல ஆறுதலின் தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லமாக ஜெபிக்கிறப்பா. ஆறுதலற்று இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே ஆறுதலை தந்து நாட்களிலே ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்க எங்களை தேர்ந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படியே செய்து வண்ணத்தை பொருட்காக நன்றி செலுத்துகிறோம். திதிக்கிற மாயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி நம்ம வசனத்தை நீதானே என்றும் எந்தன் கேடகமே, நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. நீதானே என்றும் எந்தன் கேடகமே, உயிரே நீதானே என்பனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. உயிரே நீதானே என்பனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்று நம்பும் கண்மலையே, இயேசுவே நீ என் ஆதரவே. நான் என்றும் நம்பும் கண்மலையே, இயேசுவே நீ என்
அடைக்கலமே. என்னை நடத்தும் விதங்கள் அதிசயமானதே. பாதையிலும் கரம் என்னை விலகாமல் காக்குதே. என்னை நடத்தும் விதங்கள் அதிசயமானதே. பாதையிலும் கரம் என்னை விலகாமல் காக்குதே. எனக்காய் நீ செய்த நன்மைகள் ஆயிரமே. என்னதான் உமக்கு திருப்பி செலுத்திடுவே. நீ செய்த நன்மைகள் ஆயிரமே. என்னதான் உமக்கு திருப்பி செலுத்திடுவே. உயிரே நீதானே என் பலனே. நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. உயிரே நீதானே என் பலனே. நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்றும் நம்பும் கண்மலையே. இயேசுவே நீர் என் ஆதரவே. நான் நம்பும் கண்மலையே. இயேசுவே நீர் என் அடைக்கலமே. என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தை. அழுகையை மாற்றி என்னை களி கூற செய்ததே. என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். அழுகையை நீக்கியே என்னை களி கூற செய்ததே. நீரே என்றும் எந்த நல்லுறவே. நீரன்றி வேறு இல்லை ஆதரவே. நீரே என்றும் எந்த நல்லுறவே. நீரன்றி வேறு இல்லை ஆதரவே. உயிரே நீதானே என் பலனே. நீரன்றி எதுவும் செய்ய இயலாதே. உயிரே நீதானே என் பலனே. நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்று நம்பும் கண்மலையே. இயேசுவே நீ என் ஆதரவே. நான் என்று நம்பும் கண்மலையே. இயேசுவே நீ என் அடைக்கலமே. நீரன்றி வாழ முடியாதே. நீதானே என்றும் எந்த கேடகமே. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. நீதானே என்றும் எந்த கேடகமே.
இன்றைக்கி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன். அப்போ நமக்கு சகலத்துக்கும் தேவைப்படுது. நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க, வருவாங்க. ஆனால் சகலத்தையும் நமக்கு எல்லா விதமான காரியங்களுக்கும் நமக்கு ஆறுதல் செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் தான். அதை வந்து பவுல் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தது, எல்லாம் அழைத்தது ஆண்டவர் தான். எதுக்கு அழைச்சாரு, அதை செய்யும் பொழுது நிறைய காரியங்கள் அவருக்கு கஷ்டங்கள் வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்து மனுஷங்க ஆறுதல் வந்து அவருக்கு ஊழியத்தில் இப்போ ஓடவே முடியாது. நமக்கே பாருங்கள், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆறுதல் 1க்கு சொல்லுவாங்க, 2க்கு சொல்லுவாங்க, ஒரு 10க்கு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்கள் நிறைய நம்ம சந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க வருவாங்களாங்கிறது வந்து அது 100% தப்பு தான். அப்போ ஆண்டவர் தான் நம்மளோட கூட இருக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்காரு. அந்த சகல விதமான ஆறுதலை பற்றி தான் பவுல் எழுதுகிறாரு. இதை நீங்கள் ஆறுதல்ங்கும்போது நீங்கள் நம்ம நிறையா காரியங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வேத வசனத்தின்படி நம்ம படிக்கும்போது தான் அது எப்படின்ட்டு நம்ம படித்து ஆண்டவர்கிட்ட எப்படி விசுவாசம் வச்சுருக்கோம், அதனால எப்படி ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா முன்னாடியே எழுதுறது ஒரு வசனத்தை படிக்கலாம். பரிசுத்தவான்கள் எழுதுகிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் எழுதுறாரு. ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு பொருந்தும். அதனால் இதை நம்ம படிக்கலாம். 3வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்னா, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நமக்கு சகல விதமான ஆறுதலையும் செய்கிறவர். அதனால் அவருக்கு நம்ம எப்பவும் துதி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்டவரை நம்ம எப்படி நம்ம துதிக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட காரியத்திலையும் நமக்கு வந்து உதவி செய்கிற தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாருங்கிறத நம்ம அறிஞ்சு கொண்டா நாம் இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 4வது வசனத்தை, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே ஆறுதல் ஆண்டவர்கிட்டருந்து எங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்டருந்து தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எந்த உபத்திரனாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய. அப்போ உபத்திரவம் இப்போ வருது. ஏன் உபத்திரவம் வருதுன்னா, மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்காண்டி ஆறுதல் செய்த எங்களுக்கு திராணி இருக்கும்படியாக எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ நமக்கு வர உபத்திரவம் மற்றவங்களுக்கு நம்ம உபத்திரவத்துக்கு நம்ம உதவி செய்யும் பொழுதும் நமக்கு அந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிறத நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் சகல விதமான ஆறுதலின் தேவன். அப்போ சகல விதமான ஆறுதலையும் நமக்கு சொல்லி தரும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அதை செயல்படுத்தி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அந்த காரியத்தை தான் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத இவர் கொரிந்தியரில் எழுதுறாரு. எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஆறுதலை எப்படி பெறணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு, எப்படி எங்களுக்கு கிடைக்கி நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வசனத்தில் நமக்கு அறிவுரையும் சொல்வார், நம்ம எப்படி நடக்கணுங்கிறதையும் ஆண்டவர் வந்து எழுதிட்டு இருக்கிறத பார்க்கணும். இப்போ நிறைய காரியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் ஒரு 4வது வசனத்தில் சொல்லுதை பார்த்திங்கன்னா, ஒரு யாராவது துன்பப்படுறாங்கன்னா அவங்கள தைரியம் சொல்லணும். நம்ம வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டு ஐயோ எனக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தைரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி தைரியப்படுத்தணும்னாக்கி, சும்மா ஏதோ வெளியே போகிறவங்கள அப்படியே நம்ம வாயில் வந்ததில் ஏதோ ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டு அப்படி போகிறதில்ல. இவங்க வந்து ஆவியானவரால் அருளப்பட்ட அந்த ஆறுதலை சொல்லும் பொழுது அவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் நிறைய சாட்சிகளை கேட்டிங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் இல்லாமல் ஒரு பிரச்சனையில் வருவாங்க. அப்போ ஆவியானவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்கு அந்த ஆறுதல் தான் வந்து பெரிய ஆறுதலாக இருக்குது. அப்போ இந்த மனுஷனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற ஆறுதல் நமக்கு கிடைக்கும் பொழுது தான் நீங்கள் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார் நான் விசுவாசிக்கேன். ஆண்டவரை வந்து ஆறுதல் படுத்துகிறவராக நம்ம எப்படி ஆவியானவர் ஆறுதல் படுத்தி நம்ம மற்றவங்களை ஆறுதல் படுத்தும் போதும் நம்ம தனியாக போய் ஏதோ நம்ம வார்த்தைக்கு நமக்கு மெயினில் தோன்றபடி நம்ம ஆறுதல் படுத்துறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். நீங்கள் தியானிங்க. நம்ம ஆறுதல் படுத்துறது வேண்டாம், ஆண்டவருடைய ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுல ஆவியானவர் கொடுக்குற அந்த ஆறுதலின் மூலமாக அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லும் பொழுது, வேத வசனத்தின் மூலமாக பேசி அவங்களுக்கு சொல்லும் பொழுது நிறைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இங்கே வந்து
பவுல் எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவர் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் அந்த ஆறுதல்படுத்தும் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாராம். அந்த நம்ம வந்து எத்தனை ஆண்டவர்கிட்ட நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும், நடத்தப்படணுங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பொழுது தான் அந்த வழியில் நமக்கு செல்ல முடியும். நமக்கு வந்து எந்த அழைப்பு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய அழைப்பு என்ன? ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு என்ன? என்னை வந்து எப்படி வழி நடத்த போறீங்க? அதை ஒவ்வொருவரையும் பாருங்க, வழி நடத்துனது சீசர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துனதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த இதையும் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிலருக்கு வியாக்கியானம் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். பரிசுத்தாவியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வரங்களை கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அது மாதிரிலாம் வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசினா மாத்திரம்தான், ஆவியானவர் மூலமாக நம்மளோட பேசினா மாத்திரம்தான் அந்த ஆறுதல் தான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம தியானிச்சிட்டிங்கன்னா இங்கே தெரியும். அதனால ஆண்டவர் மற்றவங்க துன்பப்படும் பொழுது அதுக்கு அந்த பரிசுத்தாவி தந்திருக்காங்க. தேவனுடைய ஆறுதலை நாம் அனுபவிக்கிறவங்களா இருந்தால் மற்றவங்க துன்ப நேரத்தில் அவங்களுக்கு நம்ம அந்த உதவியை வந்து செய்ய முடியும். அப்போ அந்த உதவி வந்து யார் செய்கிறான்னா ஆண்டவர் செய்கிறார். அப்போ நம்ம யாருக்கோ சொல்லி எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்து இந்த வார்த்தை மூலமாக சொன்னோம்னா அந்த வார்த்தை மூலமாக, அந்த வார்த்தை யார் வார்த்தை? ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் படுத்தணும்னா அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருந்தாக்கி அந்த மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தான் நம்ம செலுத்தணும். இப்போ நாம் வந்து எல்லாம் செஞ்சு நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சுன்னு சொன்னாங்கன்னா உடனே நம்மளுடைய பேரை மகிமைப்படுத்துவோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் நிறைய காரியத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவர் சொல்லுவார், நீங்கள் தான் அப்போஸ்தலர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நாங்கள் இல்லை, ஆண்டவர் தான் இதை செய்ய சொன்னார், ஆண்டவர் தான் இதை செய்கிறார், ஆண்டவர் நாமத்துக்கு தான் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி பேதுருவானாலும் சரி, பவுலானாலும் சரி, எந்த காரியத்தை பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாங்க, நிறைய அற்புதங்களை செய்யும் பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் தான் இதை செஞ்சார். என்னால் ஒன்றும் என்னை வந்து பயன்படுத்துகிறாரு, அவ்வளோதான். அந்த நிலையில் நாம் இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணோம்னாக்கி ஊழியங்கள்லாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பிள்ளைங்கள் வந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு வந்து இந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அந்த ஆறுதலை மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆவியானவர் சொல்ற வார்த்தை அந்த ருசியை பார்த்து நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவிச்சு அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ற பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த காரியங்களை ஆண்டவர் எழுதிச்சிருக்கிற பவுல் மூலமாக சொன்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த காரியத்தை நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம துன்ப நேரத்தில், நம்ம தேர்ற நேரத்துலலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும்போது நமக்கு யாரையோ வச்சு நம்மளை ஆண்டவர் நடத்துறது போல் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை இப்போ சொன்னார்னாக்கி அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம துரிதமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னு வச்சுருந்தாருனாக்கி நமக்கு என்ன காரியத்தை கற்றுத்தராரோ அதில் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம முதலாவது கேட்டு அதுக்கு பிறகு தான் அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு துணிஞ்சு நம்ம நடத்தவே கூடாது. ஏன்னா நீங்கள் பைபிளை படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும், தாவீது எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபித்து போன ஆள். அவருக்கு வந்து அவர் பெரிய அரண்மனை எல்லாம் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், அவருக்கு நிறையா கொடுத்தாரு, ராஜாவாக்குனாரு, எல்லாம் பண்ணார், எல்லாம் உதவி செஞ்சு நிறைய காரியங்கள் அவர் வந்து வெற்றி பெறுறது தான் நிறையா, தோல்விங்கிறதே கிடையாது. அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் வெற்றியை பெற்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் அந்த பெரிய அரண்மனையில் இருக்கும்போது அவருக்கு ஆண்டவருக்குலாம் அந்த திரையில் சேலையை போட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருந்தோன்னா இவர் ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை ஆண்டவர் தந்திருக்காரு, எனக்கு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட வந்து இப்படி திரைச்சேலைக்கு பின்னாடி வைக்க நான் ஒரு ஆலயம் மாதிரி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசையை கொடுத்ததே ஆண்டவர் தான். அப்போ ஆலயத்தை கட்டணுங்க ஒரு ஆசையை கொடுத்து ஆண்டவர் செய்யணும் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து ரொம்ப விருப்பம், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதில் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு விருப்பம் இருந்தது. அதை செய்கிறதுக்கு சேர்த்துலாம் வச்சார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ கட்டக்கூடாது, உன் பையன் தான் கட்டணுங்கும்போது சரின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன காரியத்தை ஆண்டவருக்கு நமக்கு சொல்கிறாரோ அதுக்கு நம்ம சரின்னு சொல்கிறதுக்கு முதலாவது நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இதை நீ செய்ய வேண்டாம், உன் பிள்ளை செய்வான் அப்படின்னு சொன்னோம்னாக்கி சரின்னு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை வந்து பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவர் என்ன நமக்கு வச்சிருக்கிறாரோ, அது என்ன சொல்லித்தராரோ, என்ன செயல்படுத்துறதுக்கு நம்மளை சொல்லி தந்திருக்கிறாரோ அதை நம்ம செய்வோம். ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். அதனால் இந்த காரியத்தை ஆண்டவர் வந்து செய்கிறதுக்கு எல்லாருமே உதவி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் பிள்ளைக்குன்ட்டு பரிசுத்த ஆவினால் ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆவியானவரை தந்து அதை செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு நம்ம செய்ய முடியும். அதனால் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அடுத்தது இந்த காரியத்தில் ஒரு
பரிசுத்தவான்களாக நம்ம இருந்தோம்னாக்கி எப்படி ஆண்டவர் நடத்துவார் நம்மளை அப்படிங்கிறத நம்ம கேட்கறது கூட எப்படி நடத்துகிறாரு ஆவியானவர் மூலமான்ட்டு. இன்னைக்கு ஆவியானவர் மூலமாக நமக்கு நடத்துறதுக்கு அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர், அந்த ஆறுதல் கொடுக்கக்கூடிய காரியத்தை நமக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவர் சொல்கிறது நமக்கு தந்தால் தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பவுல் எழுதுனது நம்ம படித்தோம். இந்த காரியத்தில் லூக்காவில் நீங்கள் தெரிஞ்ச வசனம் தான், 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சீமியோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் நீதியும் அவர் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதலுக்கு காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னு சொல்லி பார்க்கும். 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே காத்திருந்தான். அவன் தேவாலயத்தில் வந்து எப்பவுமே இருக்கிறது, காத்திருக்குது. ஆண்டவர் எப்படி வருவார், ஆண்டவரை நான் தரிசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிக்கும். அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆவியான ஏவினால தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு அன்னைக்கு வர்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவுமே ஆலயத்தில் வந்து பார்த்து அப்படியே பக்தி நம்ம எப்படி ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க நான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு இருந்தபோது இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி செலுத்துவதற்கு தாய் தகப்பனும் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை சோதரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த பிள்ளையை நான் பார்க்காம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆவியானவர் சொன்னதை வச்சு தான் இந்த ஆள் இருக்காரே வெளியே. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 23வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி முதல் பேரான எந்த ஆண்களையும் கர்த்தருக்கு பரிசுத்தமான என்று படும்படி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவனுக்கு காத்திருக்க என்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லியிருக்கிறபடி அவன் வந்து ஆண்டவரை கொண்டு வர்றது அந்த இடத்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்போ ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து தேவாலயத்தில் வந்து நிற்கான்னு சொல்லி பார்க்கும். அப்போ ரெண்டையும் வந்து ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு பார்க்கும். அப்போ மனுஷனால நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னோம்னாக்கி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு சான்ஸே இருக்குது. இல்லாமல் நம்ம போகிறது தெரியாமல் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்கள், 2 பேரையும் ஒரே இடத்துல அவங்க வந்து பிள்ளைய கொண்டு வரும்போது இவர் எதிர்பட்டு ஆலயத்துக்கு வந்து இருக்காருன்னு சொல்லி வந்தான்னு சொல்லி பார்க்குது. வந்த உடனே அந்த கையில் பிள்ளையை ஏந்தி ஆண்டவரே நான் பார்த்துட்டேன், ரட்சணியத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. ரட்சணியம்னாக்கி ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும். ஒரு பெண் கூட இருந்தாங்கன்னு சொல்லி அடுத்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பெண்களை வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாத்திலே விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்திலே விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். யார் ஆண்டவரை பார்க்கறதுக்காண்டி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் 37, 38, 37 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய இதை படிக்கலாம். அண்ணான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்கன்னு சொல்லி. அப்போது ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவர் வருகையை காத்திருந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவியானவரால் நிறையப்பட்டு அவங்க ஆவியானவர் சொல்லப்படும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவங்க காத்திருக்காங்க. அது நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஒரு வார்த்தை நடக்குது, ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஆறுதலை பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் தான் நம்மளை நடத்தணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம செயல்படுத்தி நம்ம நடத்தும் பொழுது ஆவியானவர் நம்மளை நடத்துவார். இவர் வந்து ஆவியானவர் சொன்ன காரியத்துக்காண்டி காத்திருந்ததுனால ஆண்டவர் வந்து ஆண்டவரை மேசியாவே பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கும். கருத்திலே ஏந்தினாருன்னு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட கூட பேசுகிறதே எவ்வளவு நமக்கு அது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நம்ம எண்ணுதோம்ல. ஆனால் அவர் கருத்திலே ஏந்துறாரு ஒரு மனுஷன் பாருங்கள். அப்படி ஒரு மனுஷன் இருந்துக்கிறாரு பாருங்க. ஏன்னா அந்த நாட்களில் வந்து ஆவிக்குரிய சீர்கட்டு போயிருந்தது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த சிமியோன் வந்து நீதிமானா பரிசுத்தாவினால் நிறந்தவனாகவும் தேவனிடத்திலிருந்து பக்தி உள்ளவனா விசுவாசத்தோடு மேசியா வர்றதுக்கு காத்திருந்ததுனால அவன் வந்து அந்த கரத்தில் ஏந்தி ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய
பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிறைத்து நம்மளை நடத்தும் பொழுது நம்ம ஆண்டுகிட்ட நம்ம இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதாக இருக்கணும். ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு சிமியோன் வந்து நீதிமானா இருந்ததுனால, அதனால நீதிமான்னா பரிசுத்த ஆவினால நம்மளை நடத்தப்படும் போது தான் நீதிமான் என்று சொல்லி நம்ம படிக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நீதிமானா இருக்கிற அந்த மனுஷனுக்கு கொடுத்த அந்த சிலாக்கியத்தை நமக்கு முகமுகமா ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் சொல்ற காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் அந்த காரியத்தை எடுத்து சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இந்த நாட்களை ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனம் பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதத்தில் 25வது வசனத்தில் 14 வசனம். இதை வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னாக்கி எப்பவும் நீங்கள் வாசிக்கலாம். இந்த சங்கீதத்தில் 25வது அதிகாரத்தில் 14வது வசனம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். அந்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துறதே பார்த்தீங்கன்னாக்கி என்ன சொல்கிறதுன்னா, ரகசியத்தை அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆனால் அவருக்கு பயந்தோம்னாக்கி என்ன பயம்னாக்கி அப்படியே அவருக்கு சொல்கிறபடி கீழ்ப்படுகிறவங்க, அவர் கீழ்ப்படிஞ்சு அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சோடு இருக்காங்கல்ல, அந்த இதை சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது நம்ம வேத வசனத்தின்படி பார்த்திங்கன்னாக்கி அவங்க வேத வசனத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்திலிருந்து அன்பு கூறுகிற மனிதனிடத்தில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம அவரை தான் எல்லாத்தையும் சார்ந்திருந்து அவர் தான் எல்லாத்தையும் நம்ம நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து முழுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்ககிட்ட ரகசியத்தை ஒப்பு நம்ம வந்து எல்லாம் போகிற வரவங்கட்டாலும் நம்ம வீட்டு காரியத்தை நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் சொல்லும் பொழுது நமக்கு வெளியரங்கமாக நம்மளோட பேசுகிற ஒரு நல்ல தகப்பன். நம்ம மற்றவங்ககிட்ட போய் நம்ம காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி அது வந்து சரியான நமக்கு ஒரு விடை கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எந்த காரியத்துக்கு நமக்கு வேதனையாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு தீர்வு காணதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம நம்மளை ஆறுதல் படுத்துறது மாத்திரம் இல்லை, சகல வித ஆறுதலையும் செய்கிறார்கள். அதனால சகல விதமான காரியத்தையும் நமக்கு வந்து சரியாக நம்மளை நடந்து போகிறதுக்கு அவர் வந்து கற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார், ஒரு டீச்சராக இருக்கார். அதனால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம ஆறுதல் பெறுறதை நம்ம வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்து சகல விதமான ஆறுதலை சொல்கிற நீங்கள் தான் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதில் 2 காரியத்தை நம்ம படித்தோம்னாக்கி நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த தானியலுக்கு வந்து ஆண்டவர் வந்து புற அரசு, அதாவது பிற நாடுகளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத, இயேசு கிறிஸ்து அரசு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அவர் ஜெபிக்கிறவர், சிங்கத்திட்ட போடும்போது கூட பயப்படாமல் போய் நின்றவர், அவர் வந்து நின்றதுனால அவர்கிட்ட வெளிப்படுத்தினார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இயேசுவின் மார்பில் சாய்ஞ்ச அந்த காரியத்தை செஞ்ச ஒரு மனுஷனையும் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பாருங்கள் வெளிப்படுத்தல் எழுதினார். வெளிப்படுத்தல்னா நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு காரியத்தை எல்லாத்தையும் அவருக்கு ஆண்டவர் தேவனுக்கு அவர் பத்மதீவில் இருந்து மகிமுள்ள தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை தான் கடைசி நாட்களில் நடக்கிறத காரியங்களை எழுதுகிறாரு. அப்போ எப்போவுமே பாருங்கள் எல்லா காரியத்திலையும் நடப்பதை முன்னறிக்கிறது இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கிறத அவர் எழுதியிருக்காரு வெளிப்படுத்தல. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துறது ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நம்ம நடத்துறாரு. அதனால் ஆவியானவர் நான் எப்பவும் சொல்கிறது தான், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. நம்ம ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுத்தரதான் நம்ம உணர முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் சகல விதமான காரியத்திலும் நமக்கு ஆறுதலை செய்து இன்னைக்கு நடத்துவார்னு சொல்லி அர்ப்பணித்து நீ ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். ஆம் சுவாமி, எங்கள் தேவைகள் என்ன இருந்தாலும் சரி
சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் கண்டுகொண்டு வாழ்க்கையில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே தியானித்த அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்டு ஆறுதலையும் தேவனுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இன்னைக்கு தானியலுக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாய் நாங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அமைத்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கற்றுத்தரணுமாய் வேத வசனங்களை கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் பேசவும் நடக்கவும் எங்களுடைய வழிகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் செயலாற்றி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய சொந்த முயற்சியிலே நாங்கள் போகாதபடி, சொந்த மூளை சொல்கிறபடி கேட்காதபடி ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்ற அந்த விசுவாசத்திலே பலப்பட கிருபை செய்யுங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆறுதலை செய்து சகல விதத்திலும் ஆறுதலை செய்து அவர்களை சாட்சிகளாய் நிறுத்து அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உதவி செய்கிற பிள்ளைகளாய், அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆறுதல் சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்ற தேவன் தம்மை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்க. ஒப்பு கொடுக்கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறக்கா நன்றி. உங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் நல்ல அம்மைக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.